வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த தாழ்வு பகுதி நாளை ஒடிசா கடற்கரை ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேச கரையை கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிராவின் பகுதி வழியாக குஜராத் பயணிக்க இருக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன் கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவை பார்ப்போம். நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. நீலகிரி மாவட்டம் தேபாலா 4 சென்டிமீட்டர், மேல்கூடலூர், ஈரோடு பிடிஓ, கிளன்மோர்கா நீலகிரி, கூடலூர் பசார், நாமக்கல் மற்றும் உட்பிரேயர் எஸ்டேட் நீலகிரி, செருமுலி நீலகிரி, முதுகுளத்தூர் ராமநாதபுரம், நன்னிலம் திருவாரூர் தலா 3 சென்டிமீட்டர். மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையாக தூத்துக்குடி மாவட்டம் தலைநகர் தூத்துக்குடியில் 37.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. 37.6ங்கன்னா 100 டிகிரிக்கு நெருக்கமாக, 38னா 100 டிகிரிக்கு தொற்றுருக்கு. 99.5 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி இருக்கு வெப்பநிலை தூத்துக்குடி கடலோரத்திலேயே. காரணம், மேற்கு காற்று வெப்பமடைந்து வர்றதுனால தான். அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தில் 21.5. அடுத்தபடியா மழைப்பொழிவு எங்கே, இன்றைக்கு எப்படி அமைப்பு இருக்கிறது, இதனால மழைப்பொழிவு எங்கே என்பதை பார்ப்போம். இன்றைக்கு வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமாக காற்றை ஈர்க்கிற காரணத்தினால வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்று, அதாவது அந்த ஈரப்பதம் தமிழ்நாட்டில் தங்களை எல்லாம் கடலுக்குள் நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால பெரிதா மழை இருக்காது இன்றைக்கு. ஆனால் வடக்கே போக போக பரப்பில் கொஞ்சம் அகன்று இருக்கு பார்த்தீங்களா. தெற்கே, அதாவது குமரி முனையில் புறப்புற காத்து டக்குன்னு கடலுக்குள்ள போயிடும். அதே கயத்தார், அதை ஆரல் வாய்மொழியில் வர்றது கொஞ்சம் தாமதமாக கடலுக்குள்ள இறங்கும். கயத்தாரில் வர்றது இன்னும் கொஞ்சம் தாமதமாக இறங்கும். பாலக்காட்டில் வர்றது மதியத்துக்குள்ளே போயிடுது. ஆனால் வடக்கே மைசூர் வழியாக வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதனால கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும். இதை விட கூடுதலாக கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் இருக்கும். அதை விட கூடுதலாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி, வடக்கு கர்நாடகாவிலையும் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ மழைப்பிடிப்பு எங்கே பொழிந்து கொண்டிருக்குன்னா, தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கு. பெங்களூர்லையும் மழை தான். பெங்களூர் வடக்கு பகுதிக்கு நல்ல மழை பொழிந்து கொடுத்துட்டு இருக்கு. அதே போல கர்நாடக பகுதியில் நல்ல மழை, ஆந்திர பிரதேசத்திலையும் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க திருப்பதிக்கு வடக்கே எல்லாம் மழை பொழிவு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிதா இது வரைக்கும் மழை தொடங்கலை. ஆனால் வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படி தொடங்கினாலும் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும்தான் உறுதியாக தெரியுது. அப்படி தெற்கே வந்தால் எந்தெந்த மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் குறைவான வாய்ப்பு. அரியலூர், பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்கு, குறைவான வாய்ப்பு. கடலூருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூட. கடலூரை விட கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துக்கு வாய்ப்பு கூட. புரியுதுங்களா? கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தை விட திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆந்திர எல்லையோரத்துக்கு உறுதியான மழை வாய்ப்பு இருக்கு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர். திருவண்ணாமலை வடக்கு பகுதியும் காஞ்சிபுரம் வடக்கு பகுதிக்கும் வட சென்னைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தான் இருக்கு. கடலூருக்கு வடக்கு, அரியலூர், பெரம்பலூருக்கு வடக்கே மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு தெற்கே மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இன்றைக்கு. நாளை புதன்கிழமை 3ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே போலதான் ஆந்திர எல்லையோரத்துக்கு இருக்கும். ஏன்னா நாளைக்கு தான் கரை கடக்க போகுது. கரை கடந்துட்டுனா காற்று தொய்வு ஏற்படும். ஆனால் நாளைக்கு மதியமே கரை கடந்துட்டு வச்சிங்களேன், நாளைக்கு மழை கிடைச்சிடும் நம்மளுக்கு. நாளைக்கு மதியமே கரை கடந்து விட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கிடைத்தால் காற்றோட வேகம் குறையும், கடலுக்குள்ள வேகம் போய் இறங்குறது தேக்கப்படையும் உள்ளேயே. அதனால இந்த காற்று பகுதி தவிர்த்து, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த காற்று பகுதி தவிர்த்துன்னா இந்த தாராபுரம், பொள்ளாச்சியிலேருந்து மணப்பாறை வரைக்கும் இந்த காற்று பகுதி தவிர்த்து, தெற்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாளையம், அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிக்கு கிழக்கே மட்டும் மழை இருக்கு. அப்படி வச்சுங்க, கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிக்கு கிழக்கே மழை இருக்கும், நீலகிரி மழை மறைக்கும் பகுதிக்கும் கிழக்கே மழை இருக்கும், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர வரைக்கும், வடகடலோரம் வரைக்கும். நாளை புதன்கிழமை 3ஆம் தேதி மாலையில் வட உள் மாவட்டங்களில் மழை இருக்கும்.
வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மழை இருக்கும். ஆங்காங்கே தான், ரொம்ப பெருசா மழை எதிர்பார்த்துறாதீங்க. மழையை எதிர்பார்க்காதீங்க, விவசாயிகள் மழை எதிர்பார்க்காதீங்க இப்போ. ஆனால் இப்போ விதைக்கிறீங்கன்னா இதை நம்பி விதைச்சிட்டோம்னா பாதி முளைச்சி பாதி முளைக்காம போகும். பெய்யும் இடத்துல வர வலுத்து பெய்யும், குறைவான இடத்துல தான் பெய்யும். அதனால அறுவடை இருந்தால் நனைத்து விடும் என்ற முன்னெச்சரிக்கை மட்டும்தான் வேண்டும். 4ஆம் தேதியும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி என்று தொடர்ந்து மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும், காற்று பகுதியை தவிர்த்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி. 8ஆம் தேதி வரைக்கும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஆந்திர எல்லையோரம் வட கடலோரம் கண்டிப்பா கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கு. 6ஆம் தேதியே வாய்ப்பு இருக்குங்க. 6ஆம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிக்கு 6ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழை பொழிவு கூடுன்னு வச்சுங்க. காரணம் என்னன்னா 6ஆம் தேதி அந்த நிகழ்வு குஜராத் போயிடும். குஜராத் போயிட்டுனாலே அப்புறம் சிஸ்டமே இருக்காது, நிலப்பரப்புலையும் இருக்காது, கடல் பரப்புலையும் இருக்காது. புதிய சிஸ்டம் வங்கக்கடலுக்கு வரணும். குஜராத் போயிட்டுனாலே காற்று திசை மாறிடும். அப்போ 6ஆம் தேதியிலிருந்து என்ன ஆகும்னா வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கும். வெயில் அதிகமாகும், புழுக்கம் வியர்வை அதிகமாகும். வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகும். இதனால 6ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். 6, 7, 8 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 8ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்த்திருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது 6ஆம் தேதி அந்த நிகழ்வு குஜராத்துக்கு போனதுக்கு அப்புறம், ஒடிசாவிலிருந்து குஜராத்துக்கு போனதுக்கு அப்புறம் வட இந்தியாவில் நிகழ்வு எதுவும் இருக்காது. அரபிக்கடல்ல பாகிஸ்தான் எல்லையோரத்தில் அரபிக்கடல்ல கராச்சி ஒட்டி இருக்கும் நிகழ்வு 6, 7, 8. அந்த 6, 7, 8 தேதிகளில் காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால, மெல்ல நகரும் காற்று மட்டும் இருக்கும் என்பதனால, தென்சீன கடற்பகுதியை நோக்கி கொஞ்சம் காற்று போனாலும் அது நீரப்பதம் மிக்க காற்று மெல்ல நகரும் காற்றாக இருக்கும் என்பதனால 6ஆம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும். 6ஆம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதி வச்சுங்க, கொஞ்சம் கூடுதல் பரவலான மழை இருக்கும். 7ஆம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் 7ஆம் தேதி மழை உண்டு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சனியிலிருந்து மழை தொடங்குன்னு வச்சுங்க. வரக்கூடிய 6ஆம் தேதி சனிக்கிழமை மழை தொடக்கம். கடலோரம் தான் தொடக்கம். இதில் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு ஒரு இருக்காது. அப்போ கடலோரம் தான். அங்கிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி தென்மேற்கு பருவமழை சாரலா வந்தால் தான் கிருஷ்ணகிரியிலேருந்து தொடங்கும். இது ட்ரை, வெயில் இருக்கும் அதிகமா. அதுல கொஞ்சம் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி கடலோரம் வந்து கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு கடலோரத்தில் மழை பொழிவை கொடுக்கும். சனிக்கிழமை 6ஆம் தேதி. 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கும். ஆனா வட உள் மாவட்டங்களும் டெல்டாவுக்கு தான் உறுதி. 8ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் 8ஆம் தேதி மழை உண்டு. 8ஆம் தேதி. 9ஆம் தேதி திண்டுக்கல்லில் காற்று பகுதிக்கும் 9ஆம் தேதி காற்று பகுதிக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் 10ஆம் தேதி இன்னும் கூடுதலாகிவிடும். 10ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை பொழிவு கிடைக்கும். நீண்ட கால அறிக்கையில் அதான் சொல்லிட்டு இருக்கோம். வெப்பச்சலன இடிமழை பொழிவாக 6ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல தொடங்கும். 7ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பு. ஏற்கனவே அதான் சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்சம் சந்தேக பார்வையில் இருந்துச்சு, இப்பவும் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. 6ஆம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் கொஞ்சம் பரவலாகும். 7ஆம் தேதி டெல்டா வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள், 8ஆம் தேதி தென் மாவட்டங்கள், 9ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள், 10ஆம் தேதியிலிருந்து தினசரி எல்லா மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழை பொழிவு கொடுக்கும். மாலை இரவு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை தான். அப்போ வெப்பச்சலனம் என்பாலே வெப்பத்தால் லேசாகி மேலிடணும், காற்று சுழற்சி குளிர்விக்கும். எல்லாமே மாலை இரவு மழை தான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதிகபட்சமாக 2 மணி நேரம் மழை பொழிவு இருக்கும் சில நாட்களுக்கு, அவ்வளவுதான். ஆகவே மழை பொழிவு படிப்படியாக 6ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கும். அதுக்கு முன்னாடி குறைந்த பரப்பில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம், இந்த மதுரை மறைக்கக்கூடிய பகுதி, இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும். 6ஆம் தேதிக்கு மேலே வடகடலோரம் எதிர்பாருங்க. 7ஆம் தேதியிலிருந்து டெல்டா வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் எதிர்பாருங்க. 8ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள் எதிர்பாருங்க. 9ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான மாவட்டங்கள் எதிர்பாருங்க. ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். 10ஆம் தேதியிலிருந்து ஒதுக்கி நிறைய பரப்புல மழை இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அறிக்கையோட சுருக்கம். மாலை இரவும் மழை தான். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.